ஓம் சாந்தி 29/5/2026 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த பழைய உலகம் மற்றும் தேகாதாரிகளின் மீது ஒருபோதும் மனதை ஈடுபடுத்தக்கூடாது. மனம் ஈடுபட்டது என்றால் அதிர்ஷ்டம் இல்லாமல் போய்விடும். ஏன்னா இந்த பழைய உலகமும் சரீரமும் அழியக்கூடியது. அது மேலே நம்முடைய கவனம் போகக்கூடாது. நம்முடைய மனதை தந்தையின் பக்கம்தான் செலுத்தணும். அப்பா மற்றும் ஆஸ்தியின் பக்கம்தான் செலுத்தணும். இந்த பழைய உலகத்தின் பக்கம் செலுத்தக்கூடாது. மீறி மனம் அதில் செயல்பட்டது ஈடுபட்டது அப்படின்னா கண்டிப்பாக அதிர்ஷ்டம் கெட்டு போயிடும் அப்படின்னு பாபா சொல்கிறார். கேள்வி: தந்தை குழந்தைகளுக்கு நாடகத்தின் எந்த ரகசியத்தை சொல்லியிருக்கிறார்? பதில்: குழந்தைகளே, இந்த நாடகம் இப்போது முடிய உள்ளது. ஆகையால் அனைத்து ஆத்மாக்களும் இங்கே ஆஜராக வேண்டியுள்ளது. அனைத்து தர்மங்களின் ஆத்மாக்களும் இங்கே ஆஜராக போகின்றனர். ஏனென்றால் அனைவரின் தந்தை இங்கே ஆஜராகியுள்ளார். அனைவரும் தந்தைக்கு வணக்கம் செலுத்துவதற்காக வந்தே ஆக வேண்டும். அனைத்து தர்மங்களின் ஆத்மாக்கள் மன்மனாபவ மந்திரத்தை எடுத்து செல்வார்கள். அவர்கள் மத்யாஜி பவ மந்திரத்தை தாரணை செய்து சக்கரவர்த்தியாக ஆகப்போவது கிடையாது. பாபா கேள்வி பதிலில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு நாடகத்தின் ரகசியத்தை பாபா புரிய வைக்கிறாரு. இந்த நாடகத்தினுடைய இறுதி நேரம் வந்துருச்சு. அதனால் எல்லா நடிகர்களும் இறுதியில் ஒன்று சேர்ந்தே ஆகணும். பாபா வந்திருக்கார் அப்படிங்கும்போது எல்லா ஆத்மாக்களுமே தந்தையை சந்திச்சே ஆகணும். தந்தையினுடைய அறிமுகத்தை பெறுவார்கள். எல்லாரும் தந்தை அறிமுகத்தையும் பெறுவாங்க, தந்தையும் ஏற்றுப்பாங்க. எல்லா தர்மத்து ஆத்மாக்களுமே கண்டிப்பாக என்ன செய்வாங்க, தந்தையை ஏற்றுப்பாங்க. என்னுடைய தந்தை வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்முடைய அப்பா ஒருவரே அப்படின்னு எல்லாருடைய வாயிலிருந்தும் வந்துடும். அப்போ எல்லா தர்மத்து ஆத்மாக்களும் எப்படி ஒரு படம் அப்படின்னா இறுதியில் எல்லா நடிகர்களும் இந்த இறுதி சீனில் ஒன்று சேருவாங்களோ, அதே போல் உலகம் என்ற நாடக மேடையில் எல்லா ஆத்மாக்களும் ஒன்று சேருவாங்க. அவங்களுடைய உள்ளத்திலிருந்து என்னுடைய அப்பா வந்துட்டாருன்றது வெளிப்படும். அவங்க எந்த மந்திரத்தை எடுத்துப்பாங்க? மன்மனாபவ, தன்னுடைய தந்தையை ஏற்றுப்பாங்க, நினைவு செய்வாங்க. ஆனால் மத்யாஜி என்ற மந்திரத்தை அவங்க தாரணை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அங்கே அவங்க சொர்க்கத்துக்கு வரப்போகிறவங்க கிடையாது. எல்லா நடிகர்களும் எல்லாருமே ஞானத்தை ஏற்றுட்டு தாரணை செஞ்சு சொர்க்கத்துக்கு வந்துட முடியாது. யார் தந்தையினுடைய நேரடி குழந்தைகளோ அவங்க தான் மன்மனாபவ மத்யாஜி பவ 2 மந்திரத்தினுடைய தாரணையாக இருப்பாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். பாடல்: மனதின் உதவிக்கரம் உடைந்து விடக்கூடாது. மனதை வென்றவர் உலகை வென்றவர் ஆகலாம். அதுபோல் உங்களுடைய மனதின் உதவியோடு தான் நீங்கள் இந்த பழைய உலகத்தை மறக்கிறீங்க, சரீரத்தை மறந்து தந்தையினுடையவர் ஆகிறீங்க, தந்தையை நினைவு செய்கிறீங்க. ஆகையினால இந்த மனதின் உதவிக்கரம் உடைஞ்சிடுச்சுன்னா உங்களுடைய அதிர்ஷ்டமே இல்லாமல் போயிடும். அதனால் மனதின் உதவிக்கரம் உடைஞ்சிடக்கூடாது. மனம் ஒருபோதும் பழைய உலகத்தின் பக்கம் பழைய சரீரத்தின் பக்கம் செல்லக்கூடாது அப்படிங்கிறது இந்த பாடலினுடைய அர்த்தம் சொல்லுது. ஓம் சாந்தி. அனைத்து சென்டர்களின் குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். நீங்கள் இன்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மற்ற குழந்தைகள் 2-4 நாட்களுக்கு பிறகு கேட்கப் போகிறார்கள். ஒருவேளை பழைய உலகம் பழைய சரீரத்தின் மீது மனம் ஈடுபட்டது என்றால் அதிர்ஷ்டம் இல்லாமல் போய்விடும். ஏனென்றால் இந்த சரீரம் இந்த பழைய உலகத்தினுடையதாகும். அப்போ சரீரத்தோட நினைவு வந்தால் சரீரதாரியோட நினைவு, பழைய உலகத்தோடைய நினைவு வந்தால் ஜீவன் பந்தனம், எல்லா கர்ம பந்தனத்தில் சிக்கிப்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய தேக உணர்வோடு செய்யக்கூடிய எல்லா கர்மமுமே விகர்மமாகிடும். அப்போ உங்களுடைய அதிர்ஷ்டமே இல்லாமல் போயிடும்னு சொல்கிறார். யார் தேக அபிமானிகளாக ஆகின்றனரோ அவர்களுக்கு இதுவரை உருவாக்கி கொண்டுள்ள அவ்வளவு அதிர்ஷ்டமும் முடிந்துவிடும். அப்போ ஆத்ம அபிமானியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய மனதை பழைய உலகத்திலிருந்தும் சரீரத்திலிருந்தும் விலக்கி தந்தை பக்கம் செலுத்துவாங்க. ஆனால் தேக அபிமானத்தில் இருந்து அவங்க எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி அதெல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்களோ, எல்லைக்குட்பட்ட அதிர்ஷ்டத்தை எதெல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்களோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத போயிடும் அப்படின்னு சொல்கிறார். இப்போது துரதிர்ஷ்டத்திலிருந்து நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள்.
அவர் எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தி கொடுக்கிறார். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். இந்த பழைய உலகத்தில் இன்னும் கொஞ்ச காலம்தான் உள்ளது. இந்த கொஞ்சம் காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி செய்து அனைத்து குணங்களில் நிறைந்தவராக ஆக வேண்டும். இந்த நேரம் பலர் தூய்மையாக இருக்கவும் செய்கின்றனர். பலர் அடிக்கடி தோற்றும் விடுகின்றனர். பாபா சொல்கிறாரு, நீங்கள் தந்தையுடன் சேவையில் துணைவராக ஆக வேண்டும். இது மிகப்பெரிய சேவை. ஏன்னா இது முழு உலகத்தையும் தூய்மையாக்கக்கூடிய சேவை. ஆக நீங்கள் தந்தையினுடைய உதவியாளராக ஆகணும். உங்களுடைய தூய்மையான உள்ளுணர்வு பார்வை மூலமாக, கர்மத்தின் மூலமாக தான் உலகம் என்பது மாறப்போகுது. பாபா குழந்தைகளை தான் உதவியாளராக பாபா வச்சுருக்கார். ஆக உங்களுடைய உதவி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய தூய்மையினுடைய ஒத்துழைப்பு எனக்கு வேணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா இது மிகப்பெரிய சேவை. இது ஒரு கண்டத்தை மாற்றக்கூடிய விஷயம் கிடையாது. இது முழு உலகத்தையே மாற்றக்கூடிய விஷயம். ஆகையினால பாபா சொல்கிறார், இது மிகப்பெரிய சேவை. இவ்வளவு முழு உலகையும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்கணும் இல்லையா? அப்போ தூய்மையினுடைய ஒத்துழைப்பு உதவி வேணும் அப்படின்னு சொல்கிறார். அனைவரும் தந்தைக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்ல முடியாது. யார் கல்பத்திற்கு முன்பு உதவி செய்தனரோ, பிராமண குல பூஷணர்களாக பிரம்மா குமார் குமாரிகளாக ஆகியுள்ளனரோ அவர்கள்தான் புத்திசாலியாக ஆவார்கள். முழு உலகத்தில் எல்லாரும் தந்தையை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏற்றுக்கிட்ட குழந்தைகள்லையும் எல்லாருமே தந்தையின் உதவியாளராக ஆகிட மாட்டாங்க. அதில் புத்திசாலி குழந்தைகள் தான் என்ன பண்ணுவாங்க, தந்தைக்கு உதவியாளராக ஆக்குவாங்க அப்படின்னு சொல்கிறார். பிரஜாபிதா பிரம்மாவின் கூட பெயர் பெற்றது. பிரம்மாவின் குழந்தைகளை கண்டிப்பாக பிரம்மா குமார் குமாரி என்றே சொல்வோம். கண்டிப்பாக இருந்து சென்றிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் மகிமை இருக்குது. அதுபோல் ஆதிதேவியை கூட இன்றைக்கி நினைவு செய்கிறாங்க. எந்த பொருள் இருந்து சென்றதோ அது மீண்டும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதுபோல தான் சத்தியுகம் கூட இருந்து சென்றது. அதில் ஆதி சனாதன தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. அது இப்போது கிடையாது. தேவி தேவதைகள் தூய்மையான இல்லற மார்க்கத்து ராஜ்யம் செய்து கொண்டிருந்தவர்கள். அதே தேவி தேவதைகள் தான் இப்போது கடைசியில் 84 பிறவிகளின் கடைசியில் இருக்கிறாங்க. அதுவும் தூய்மை இல்லாமல் இருக்காங்க. மற்றும் அந்த ராஜ்யமும் இப்போ கிடையாது. அவங்க எல்லாரும் தூய்மையை இழந்துட்டாங்க. மீண்டும் தூய்மையாக்குவதற்காக தான் பாபா வந்திருக்காரு. தூய்மையற்றவர்களின் மீது புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்த வேண்டாம். இப்பொழுது ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க. எந்த தேவி தேவதைகளை உயர்ந்தவர்களாக நினைக்கிறீங்களோ அவங்களே இப்போ இந்த கடைசி பிறவியில் தூய்மை இழந்துட்டாங்க. அப்போ தேவதைகளே இப்போ தூய்மையாக இல்லைங்கும்போது தேகாதாரிகள் கூட இந்த உலகத்தில் யாரும் தூய்மையானவங்க கிடையாது. ஆக எந்த ஒரு சரீரதாரியையும் நீங்கள் நினைக்க வேணாம். ஒரு சிவபாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு சொல்கிறார். தூய்மையான ஆத்மா 84 பிறவிகள் எடுத்து இப்பொழுது தூய்மையற்றதாக ஆகிவிட்டது. அந்த தூய்மையற்ற ஆத்மாவை தூய்மைப்படுத்துவது என்பது ஒரு தந்தையை தவிர வேறு யாராலையும் செய்ய முடியாது. அந்த ஒருவருடையது தான் புகழ் பாடப்படுகிறது. அவர்தான் அனைவரினுடைய பதீத்த பாவனர். முழு உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களையும் தூய்மைப்படுத்தக்கூடியவர் அவர்தான். அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வள்ளல். அனைவர் மீதும் தயை நிறைந்த பார்வை பார்ப்பவர். சர்வோதயா அப்படின்னு சொல்கிறாங்க. சர்வோதயா அப்படின்னா அனைவர் மீதும் இரக்கம் கொள்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த சர்வோதயா எல்லார் மேலே இரக்கம் கொள்ளக்கூடிய தலைவர் அப்படின்னா அது சிவபாபாவுக்கு தான் பொருந்தும். ஆனால் மனிதர்கள் இந்த சர்வோதயா அப்படின்ற பேரை தனக்கு வச்சுக்கிறாங்களாம். இப்போது சர்வ என்றால் அதில் அனைவரும் விடுகின்றனர். அனைவர் மீது தயை காட்டக்கூடியவர் அப்படின்னா அது ஒரு தந்தைக்கு தான் அந்த மகிமையை சொல்லலாம். மற்றபடி எந்த ஒரு மனிதர்களுக்கும் சொல்ல முடியாது. அவர் தான் இரக்க மனமுடையவர், ஆனந்தம் நிறைந்தவர். மற்றபடி மனிதர்கள் அனைவர் மீது என்ன தயை காட்டிட முடியும்? தன்மேலேயே அவங்க தயை பண்ணிக்கிறதில்ல. தன் மீது தானே கருணை காட்டிக்க முடியாத மனிதர்கள் முழு உலகத்து மேலே எப்படி அனைவர் மேலேயும் அவங்க தயவு காட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அல்ப காலத்திற்கான தயை வேணால் காட்டலாம். பெயர் எவ்வளவு பெரியதாக வைத்து கொள்கிறார்கள். சர்வோதயா அப்படின்னு பெயர் டைட்டில்லாம் வச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி யாரும் முழு உலகத்து மேலே இரக்கம் கருணை காட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு.
இப்போ முழு உலகத்து மேலே கருணை இரக்கம் காட்டக்கூடியவர் ஒரே ஒரு சிவ பரமாத்மா தான். எப்போதும் ஆரோக்கியம் மிக்கவராக, எப்போதும் செல்வம் மிக்கவராக ஆவதற்கான சகஜமான யுக்தியை சொல்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. யுக்தி முற்றிலும் எளிமையானது தான். என்னை மட்டும் நினைவு செய்யுங்க, இதான் யுக்தி. நீங்கள் என்ன நினைவு செஞ்சிங்கன்னா தூய்மை ஆகிடுவீங்க. தூய்மை ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு நிரந்தர சுகம் சாந்தி என்பது இருக்கும். தூய்மை தான் எல்லா ஆஸ்திகளினுடைய ஆதாரம். நீங்கள் எல்லா பிராப்திகளும் என்னிடமிருந்து அடையணுன்னா அதுக்கு ஆதாரமே தூய்மை தான். அதுக்கு நீங்கள் என்ன நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு பாபா. சத்தியுகத்தில் நீங்கள் சுகமிக்கவர்களாக இருக்கிறீர்கள், ஆகையால் என்னை நினைக்கவே மாட்டீங்க. உங்களுடைய 84 பிறவிகளின் வரலாறு புவியியலை பற்றி உங்களுக்கு இப்போ பாபா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் எப்போதும் சுகமிக்கவர்களாக ராஜ்யம் செய்து கொண்டிருந்தீர்கள். பிறகு நாளுக்கு நாள் இறங்கி இறங்கி தமோ பிரதானமாக துக்கமிக்கவர்களாக ஆயிட்டீங்க. இப்போது தந்தை மீண்டும் குழந்தைகளாகி உங்களுக்கு கல்பத்திற்கு முன்பு போல ஆஸ்தி கொடுக்கிறார். நீங்கள் ஒவ்வொரு கல்பமும் வந்து பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறீர்கள். ஸ்ரீமத் படி நடக்கிறீங்க. ஸ்ரீமத் என்பதே பாப் தாதாவினுடைய வழி. அவர்கள் இல்லாமல் இந்த ஸ்ரீமத் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? பகவானுடைய வழி தான் அது. அப்போ அந்த பகவான் பிரம்மா மூலமாக கொடுக்கக்கூடியது தான் ஸ்ரீமத் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கலை வேறு யாரிடமாவது இருக்கா என்ன சிந்திச்சு பாருங்கள். வேறு யாருக்கிட்டேயுமே ஸ்ரீமத் கொடுப்பதற்கான கலை கிடையாது. எவரையேனும் உலகத்தின் எஜமானர் ஆக்குவதற்கான யுக்தியை பாபா தான் கொடுக்குறார். இதனை தவிர வேறு எந்த உபாயமும் கிடையாது. தூய்மையற்றவர்களை தூய்மைப்படுத்தும் தந்தை தான் உயர்ந்த பதவி அடைவதற்கான ஞானத்தை கொடுக்கிறார். சிருஷ்டி சக்கரத்தை தெரிந்து கொள்வதன் மூலம் நீங்கள் தூய்மை அடைந்து விடுவீர்கள் என்பதெல்லாம் கிடையாது. தந்தையை நினைவு செஞ்சாதான் ஆத்மா தூய்மையாகும். இந்த யோக அக்னி மூலமாக தான் பாவம் நிரம்பிய உங்களுடைய குடம் காலி ஆகும்னு பாபா தெளிவாக புரிய வைக்கிறார். அடுத்து பாபா சொல்கிறாங்க, ஒரு சிவபாபா தான் அனைவருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வள்ளல். அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளலாக மனிதர்கள் ஒருபோதும் ஆக முடியாது. தந்தை தான் வந்து அனைவருக்கும் முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்கிறார். பகவானுடைய மகா வாக்கியம், என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. பழைய உலகம் அல்லது தேகத்தின் சம்பந்தங்கள் மீது மனதை ஈடுபடுத்தினால் உங்களுடைய அதிர்ஷ்டம் கெட்டுவிடும். பலருடைய அதிர்ஷ்டம் கெட்டு போயிட்டு தான் இருக்குது. ஏன்னா பல பேர் என்ன பண்ணுறாங்க, பழைய உலகத்தின் பக்கம் தன்னுடைய புத்தியை செலுத்துகிறாங்க. தேக உணர்வில் இருக்காங்க, தேகாதாரிகள் மேலே பற்று வச்சிட்ருக்காங்க, பந்தனத்தில் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய அதிர்ஷ்டம்லாம் என்ன ஆகிடுது, கெட்டு போகுது. ஏதாவது தவறான காரியம் செய்தால் அது இறுதி காலத்தில் உங்கள் முன்னாடி வரும், காட்சி தெரியும். பல குழந்தைகள் மிகவும் தவறு செஞ்சுட்டு பாபாக்கிட்ட மூடி மறைக்கிறாங்க. இந்த பிறவில் செய்த பாவ கர்மங்கள் குறித்து தந்தைக்கு தெரிவித்தால் பாதி தண்டனை குறைந்துவிடும். ஆனால் வெக்கப்பட்டு கொண்டு பாபாக்கிட்ட எதையுமே சொல்கிறதில்ல. அழுக்கான வேலைகள் நிறைய பேர் செய்கிறாங்க, பாவம் செஞ்சிட்டே தான் இருக்காங்க. பாபா குழந்தையே ஆயிட்டாங்க, ஆனால் தவறு செஞ்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. புத்தியில் நினைவு இருக்கும் இல்லையா, ஆனால் பாபாக்கிட்ட தெரியப்படுத்துவதன் மூலமாக அந்த பாவத்தின் சுமை வந்து குறையுன்றார். உங்களால் அதிலிருந்து விடுபட்டு இருக்க முடியும். மீண்டும் மீண்டும் அதனுடைய நினைவு வராது, அந்த மன உறுத்தல்லாம் உங்களுக்கு இருக்காது. பாபாக்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா பாபா தான் வந்து அழிவற்ற சர்ஜன். வியாதியை வெக்கப்பட்டு கொண்டு சர்ஜனுக்கு தெரியப்படுத்தாவிட்டால் நிலை என்னாகும்? அதனால் ஏதாவது நோய் இருந்தால் எப்படி டாக்டர்கிட்ட மறைக்காத உண்மையை சொல்கிறோமோ, அதுக்கு தகுந்த மருந்து எடுத்து அதை க்யூர் பண்ணிக்கிறோமோ, அதுபோல் என்ன தவறு செஞ்சாலும் பாபாக்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்கிறார். எந்த பாவ கர்மங்கள் செய்திருந்தாலும் அதனை தெரியப்படுத்தினால் பாதி மன்னிப்பு கிடைத்துவிடும். தெரியப்படுத்தாவிட்டால் அது வளர்ந்து கொண்டே போகும். பிறகு அதிகமான சிக்கலில் மாட்டிப்பீங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, உங்கள் அதிர்ஷ்டம் கெட்டு போயிடும், எச்சரிக்கையாக இருந்துங்க, துரதிர்ஷ்டசாலியாக ஆகிடுவீங்க. தந்தை சொல்கிறாரு, தேகத்தின் மீதும் தேக சம்பந்தங்கள் மீதெல்லாம் பற்று வைக்காதீங்க. எப்போதும் என்னை மட்டும் நினைவு செய்து கொண்டிருங்கள். பிறகு எந்த அழுக்கான காரியமும் உங்கள் மூலமாக நடக்காது. இவர் தர்மராஜராகவும் இருக்கிறார். அவரிடம் கூட மறைத்தபடி இருந்தீர்கள் என்றால் உங்களை விட அதிக தண்டனை வேறு யாருக்கும் கிடைக்காது. அதனால் பாபாக்கிட்ட எதையுமே மறைக்கக்கூடாது. பாபா வந்து அப்பா சம்பந்தத்தில் இருக்கிறாரு, தர்மராஜ சம்பந்தத்தில் இருக்கிறார். ஒரு கர்மமும் அங்கே பதிவாயிட்ருக்கு.
அதனால் எச்சரிக்கையாக இருங்க. பாபாக்கிட்ட எதையுமே மறைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். எந்த அளவு நேரம் நெருங்கி கொண்டிருக்குமோ அந்த அளவு அனைவருக்கும் காட்சிகள் தெரிந்தபடி இருக்கும். இப்போது அனைவருக்குமே கடைசி காலம் வந்துருச்சு. அப்போ நம்ம கணக்கு வழக்கெல்லாம் சீக்கிரம் முடிக்கணுமே தவிர மேற்கொண்டு பாவகர்மா செய்து கொண்டே இருக்கக்கூடாது. மீறி செய்தோமே ஆனால் கடைசியில் காட்சியோடு தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்கும். எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். அனைவரும் இப்பொழுது தூய்மையற்றவராக இருக்கின்றனர். பாவங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். எப்படி ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைக்கிறதோ அப்படி ஒரு வினாடியில் தண்டனைகளின் உணர்வு கூட பல காலங்களாக அனுபவித்தது போல் இருக்குமா. ஒரு வினாடி தான் அனுபவிப்போம், ஆனால் அந்த தண்டனை பல காலம் அனுபவித்தது போல் ஒரு உணர்வை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறார். கண்டிப்பாக தவறு இருந்தது, பாவக்கணக்கு இருந்ததுன்னா தண்டனை அனுபவிச்சே வேண்டியிருக்கும், அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். தண்டனை முடிஞ்சது அப்படின்னா எல்லா ஆத்மாக்களும் தூய்மை அடைந்து செல்வார்கள். இப்பொழுது நீங்கள் ஆத்மா அபிமானியாக ஆகுங்க. அதுக்கு தான் பாபா பயிற்சியும் கொடுக்குறாரு. தேக அபிமானத்திலிருந்து விடுபடுங்க. ஆத்மா அபிமானியாகவும் இருக்கிறீங்க, பரமாத்மா அபிமானியாகவும் இருக்கிறீங்க. அதாவது பாபா மேலே அந்த ஒரு பாபா மேலே ஒரு ஈடுபாட்டோடு இருக்கிறீங்கன்னு சொல்கிறார். நாம் அனைவரும் தந்தையின் குழந்தைகள், அவரிடமிருந்து ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம் என்ற சுத்த அபிமானம் உங்களுக்கு இருக்குது. அவர்தான் தந்தை, ஆசிரியர் மற்றும் சத்குரு. அவருடைய இந்த மகிமைகளை கூட நீங்கள் மற்றவர்களுக்கும் புரிய வைக்கலாம். ஒரே நிராகார சிவபகவான் தான் நமக்கு அப்பா, ஆசிரியர், சத்குருவாக இருக்காருன்றதை புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அவர் தான் எல்லா குழந்தைகளுக்கும் ஆஸ்தி கொடுக்குறாரு. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட் பாபா சொல்கிறாரு, இந்த பழைய உலகில் இருந்து கொண்டே முயற்சி செய்து அனைத்து குணங்களிலும் நிறைந்தவராக கண்டிப்பாக ஆக வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கணும், ஆனால் அதிலிருந்து விடுபட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம முயற்சி செய்து எல்லா தெய்வீக குணங்களிலும் நிறைந்தவராக கண்டிப்பாக ஆகணும். இந்த பழைய சரீரம் மற்றும் பழைய உலகத்தின் மீது மனதை ஈடுபடுத்தக்கூடாது. அதிர்ஷ்டசாலியாக ஆக வேண்டும். நம்முடைய மனதை தந்தை மீது, ஆஸ்தி மீது தான் செலுத்தணுமே தவிர பழைய உலகத்தின் பக்கம் செலுத்தக்கூடாது. பாபா 2வது பாயிண்ட் சொல்கிறாரு, ஆத்மா அபிமானியாகவும் பரமாத்மா அபிமானியாகவும் இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் தந்தையிடம் எதையும் மறைக்கக்கூடாது. அழிவற்ற சர்ஜனிடம் வழி கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். பாபா வரதானம் சொல்கிறாங்க, கெட்ட சகவாசத்திலிருந்து தூர விலகி சதா தந்தையின் நெருக்கத்தின் பாக்கியத்தை பலனாக அடையக்கூடிய நேர்மையுடன் தேர்ச்சி பெறுபவர் ஆகுங்கள். கெட்ட சகவாசத்திலேருந்து எவ்வளோ நீங்கள் விலகி இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தந்தையுடைய நெருக்கத்தினுடைய அனுபவம் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி நெருக்கத்தினுடைய பாக்கியத்தை பலனாக யார் பெறுறாங்களோ அவங்க தான் நேர்மையோடு தேர்ச்சி பெறக்கூடிய ஆத்மா அப்படின்னு சொல்கிறார். வரதானத்துக்கு விளக்கம் பாபா சொல்கிறாரு, தந்தையின் நெருக்கத்தில் இருக்க விரும்புகிறீர்கள் எனில் எந்த ஒரு கெட்ட சகவாசத்திலிருந்தும் தூர விலகி இருக்க வேண்டும். அநேக விதமான ஈர்ப்புகள் சோதனையின் ரூபத்தில் வரும், ஆனால் நீங்கள் ஈர்க்கப்படக்கூடாது. கெட்ட சகவாசம் பல விதத்தில் இருக்கிறது. வீண் எண்ணங்கள் அல்லது மாயையின் கவர்ச்சிக்கான சங்கல்பங்களின் சகவாசம், சம்பந்திகளின் சகவாசம், வார்த்தைகளின் சகவாசம், உணவினுடைய சகவாசம், கர்மத்தினுடைய சகவாசம், இது போன்ற அனைத்து கெட்ட சகவாசத்திலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ளக்கூடியவர்களே நேர்மையுடன் தேர்ச்சி பெறுபவர்களாக இருப்பார்கள். இந்த மாதிரி இந்த பழைய உலகத்தில், மாயாவி உலகத்தில் விதவிதமான கவர்ச்சிகள் இருக்குது. அதை எதுலேயுமே நீங்கள் சிக்கக்கூடாது. இதிலிருந்து யார் தூர விலகி இருக்காங்களோ அவங்க தான் பாபா நெருக்கத்தினுடைய அனுபவத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க, நீங்கள் ஃபரிஸ்தாவாக ஆகின்ற பொழுது, பிரச்சனைகளின் பொழுது தந்தை உங்களது குடைநிழலாக ஆகிவிடுவார். அவ்யக்த இஷாரா, சதா ஆடாத அசையாத ஏக்ரஸ்திதியின் அனுபவம் செய்யுங்கள். சதா ஏக்ரஸ் ஆடாத அசையாதவர்களாக ஆகுவதற்கு மற்றும் ஆக்குவதற்கான விசேஷ சக்தி இந்த நாடகம் என்ற கருத்தாகும். இதை சக்தியின் ரூபத்தில் தாரணை செய்பவர்கள் ஒருபோதும் தோல்வியடைய முடியாது. உங்கள் ஸ்திதி ஒரே சீரான மனநிலையில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ராமாவுடைய நாலேஜ் உங்கள் புத்தியில் தெளிவாக இருக்கணும். இந்த நாடகம் என்ற இந்த கருத்து தான்
உங்களை புள்ளி வைக்கிறதுக்கு ஒத்துழைப்பு செய்யும். எப்பேற்பட்ட சூழ்நிலை எது வந்தாலும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இப்போ இந்த ட்ராமாவை ஒரு புள்ளியாக நீங்கள் புரிஞ்சுட்டு என்ன பண்ணணும், இந்த ட்ராமாவில் எது நடந்தாலும் நல்லதுக்குன்னு நீங்கள் புள்ளி வைக்கக்கூடிய பயிற்சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே நீங்கள் கேள்விக்குறியில் குழப்பத்தில் வரக்கூடாது. அப்படி நீங்கள் ட்ராமா நாலேஜை கருத்தில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேள்வியில் குழப்பத்தில் போக மாட்டீங்க அப்படின்றத சொல்கிறாரு. முதலில் நாடகம் என்ற முற்றுப்புள்ளி வைத்து வீண் எண்ணங்களை சுத்த சங்கல்பமாக மாற்றிவிடுங்கள். பிறகு மாயை கொண்டு வரும் அநேக விதமான தடைகளை ஈஸ்வரிய ஈடுபாட்டின் ஆதாரத்தில் அழித்து விடுங்கள். ஃபுல் ஸ்டாப் வச்சுடுங்க. பிறகு உங்கள் புத்தியை பாபாவோட கனெக்ட் பண்ணிவிடுங்க. பிறகு எப்பேற்பட்ட விஷயங்கள் வந்தாலும் அதை பெருசுபடுத்த மாட்டீங்கன்னு சொல்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.